நம்முடைய வியாதியின் நேரத்திலே, நம்முடைய கஷ்டத்தின் நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்னை குணமாக்க சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறார். இந்த வியாதி அவருடைய அதிகாரத்துக்கு கீழே தான் என்ன செய்கிறது இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் இயேசுதான். இந்த வியாதிக்கு சகல அதிகாரமும் கிடையாது. இந்த வியாதி இயேசுனுடைய அதிகாரத்துக்கு கீழ் தான் இருக்கிறது. அப்போ இயேசுனுடைய அதிகாரம் உள்ள அந்த வார்த்தை வரும்போது அந்த அதிகாரமுள்ள வார்த்தைக்கு இந்த வியாதி கட்டுப்பட்டு என்னை விட்டு விலகிதான் ஆக வேண்டும். ஏன்னா இயேசுதான் சகல அதிகாரம் உடையவர் என்ற சத்தியத்தை முதலாவது நாம் உணர்ந்து கொண்டு, அடுத்தது இயேசு கிறிஸ்து இப்பொழுது என் வாழ்விலே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு கிரியை செய்கிறவராக இருக்கிறபடினால், அந்த மரணத்தையே ஜெயித்து உயிரோடு எழுந்தாரே, அந்த வல்லமை இப்பொழுது என் வாழ்க்கையில் பரிசுத்தாவின் மூலம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த வல்லமை இப்பொழுது என்னை இந்த வியாதியிலிருந்து விடுவிப்பதற்கு அது கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினால், இப்பொழுது அந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையும் இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளே, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே இந்த வியாதியிலிருந்து என்னை குணமாக்குவதற்கு அந்த தேவனுடைய வல்லமை இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து வாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே நான் இப்பொழுது உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் அப்பா, ஆண்டவரே நான் உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி வாருங்கள் தேவ பிள்ளைகளே. நாம் என்ன செய்ய வேண்டும்? மரியாளை போல ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது போல நாம் செய்ய வேண்டும். பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இங்கே வேதம் சொல்லுகிறது நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்போ நம்ம விசுவாசிக்கணும் பாருங்க. ஆமா, இந்த இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே இந்த வியாதியை அகற்றுகிற இந்த வியாதியின் மேல் ஆளுகை செய்கிற இந்த இயேசுவின் அதிகாரம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வியாதியின் சரீரத்திலிருந்து அகற்றும்படிக்கு அந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறது. ஆதலால் ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்பா, அதை விசுவாசிக்கிறேன். இந்த இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வார்த்தைக்குள்ள உடைய அதிகாரமும் உடைய வல்லமையும் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அதை நான் விசுவாசித்து இப்பொழுது ஆண்டவரே நான் அறிக்கை செய்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுது நான் இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் உண்டாவதாக